ஏன் களத்துக்கு வரல? அன்றைக்கு போராடியவர்கள் இன்றைக்கு ஏன் போராட வரவில்லைன்ற அந்த நெருக்கடி அது என்ன தாக்கத்தை உங்க கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தும்? இல்லை, 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, இந்த 10 லட்சம் ரூபா கொடுத்ததை கள்ளச்சாராயத்து சாவுகளை அதிகரிக்க வைக்கிற செயல்னு பலர் சமூக ஊடகங்களில் ரியாக்ட் பண்ணதை பார்த்தேன். இதெல்லாம் ஒரு வக்கரம் பிடித்த ஒன்றாக பார்க்குறேன். இன்னொன்று, அன்னைக்கு இருந்த போராளிகள்லாம் இன்னைக்கு எங்கே? இப்போ நான் கேட்குறேன், திரு கோவன் தான் டாஸ்மாக் இழுத்து மூடுன்னு பாட்டு போட்டார். நாங்களும் போராடி இருக்கிறோம். அந்த பாட்டை என்ன தடை பண்ண சொல்லிட்டாரா, இல்லை அந்த பாட்டை வாபஸ் வாங்கிட்டாரா? இப்போதும் அது இருக்கிறது இல்லை, அந்த கோரிக்கை என்பது இருக்கிறது இல்லை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, படிப்படியாக மது விலக்கு வரும். அந்த போராட்டத்தை பிறகு தான் சொன்னாங்க. ஒரு 500 கடைகளை மூடப்போவதாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாங்க. முதல் கையெழுத்தெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் அதனுடைய வெற்றி தானே. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லை அதிமுக ஆட்சியில் உங்க போராட்டத்தை யாரும் கொஸ்டின் பண்ணல, இப்பதான் உங்களை கொஸ்டின். இல்லை, இது கள்ளச்சாராய சாவுங்க. அதற்கும் இதற்கும் என்ன? இப்போ நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் மது விலக்கு வேண்டும் என்பதில் நாங்களும் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் பண்ணுற போது பல விஷயங்கள் வருது. அதில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பக்கத்தில் அண்டை மாநிலங்கள், மூத்த பத்திரிகையாளர் குபேரன் சொன்னது தான், அண்டை மாநிலங்களில் முழுக்க எல்லாம் வைத்துக்கொண்டு இங்கே மட்டும் எப்படி பண்ண முடியும்? இப்போ நீங்கள் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மதுவிலக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வாங்களேன். இப்போ நீங்கள் குஜராத்தில் கொண்டு வந்துருக்கீங்க, ஜேபி நட்டா எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுறாரு. 40 பேர் செத்துட்டாங்க ரோஜக்குங்கிற ஒரு கிராமத்தில். எத்தனை பேருக்கு அது கடிதம் எழுதினாரு? மோர்பிங்கிற பாலம் அருந்து விழுந்து, கான்ட்ராக்டர் பண்ண ஃப்ராடுனால அந்த பாலம் அருந்து விழுந்து சரியா செய்யாமல் எத்தனை பேர் இறந்து போனாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். உங்கள் மீதான அழுத்தத்திற்கு பின்னணியில் அரசியல் தான் இருக்கு. இல்ல, அரசியல் அல்ல. என்ன விஷயம்னா, இவர்கள் அதை அரசியல் படுத்துகிறார்கள். இப்போ ஒரு விஷயம் நடந்துடுச்சு, இதுல ஏதாவது கல் உடைச்சு அந்த தேனி கூட்ட கலைக்கலாமா என்று பார்க்கிறார். ஒரு வீசுவோம், நமக்கு போனா கல்லு தான், அங்க விழுந்தா மாங்காய் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். மக்களுக்கான பிரச்சனை. தேர்தல் நடந்துட்டு இருக்கு, மாங்காய்னா என்ன உங்களை கூட்டணி பேசலங்க, கூட்டணிக்குள்ள கொண்டு வரலான்னு பாக்குறாங்களா, கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, விஷயம் அதுதான். அதாவது என்னன்னா, இது ஒரு பெரும் நிகழ்வு நடந்துடுச்சு, கட்டாயம் இதை கண்டித்து இருக்கிறோம். மாநில அரசும் உடனடியாக அதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க இதுல மறுத்து இது கள்ளச்சாராய சாவு இல்ல என்று அவர்கள் மூடுவார்கள் என்றால் நாங்கள் தான் முதலில் நின்று இருப்போம். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுகிற போராட்டம் நடத்திருப்போம். அதுக்காக நாங்க பின்வாங்கி இருக்க மாட்டோம். ஆனா அதே நேரத்தில் அந்த அரசே முன் வந்து ஒவ்வொரு நடவடிக்கையை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டி அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்றாரு நண்பர் சத்யன், அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, நல்ல நண்பர். ஆனா உயிர்காக்கும் பொருட்கள் இல்லைங்கிறீங்களே. நான் கேட்கிறேன், மெத்தனால் எத்தனால் எவ்வளவு பெரிய பாய்சன், அது என்ன அதிகபட்சம் செய்ய முடியும் அதுக்கு மருத்துவம்? அவ்வளவையும் வெளி மார்க்கெட்ல வாங்குங்கன்னு ஆர்டர் போட்டிருக்குங்க கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. நீங்க அதெல்லாம் இல்லைன்னா அங்க இல்ல இங்க இல்ல போங்கன்னா போங்கன்னு சொல்றாங்க. ஜிப்மருக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஜிப்மருக்கு போங்கன்னு சொல்லல, அவங்களாவே போறாங்க. அது சிறந்த இதா இருக்கும். நான் வேணா அந்த காணொளி போட்டு காட்டுறீங்க, அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி கணவர் அவர் பேசணும்னா போட்டு காட்டுறேன். எதையுமே உண்மைக்கு புறமான விஷயமா பேச இல்ல. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். எனவே உயிர்காக்கும் மருந்துகள் பற்றாக்குறை, அதனால சிகிச்சை தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்ல. அப்படி இருந்தா முதல்ல நாங்க தான் அந்த குரல் கொடுப்போம். ஒருபோதும் அதுல சுகாதார அமைச்சரை சந்தித்து கேட்ட போது கூட, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் கேட்ட போது கூட எல்லாம் தயார் நிலை தான் இருக்கு. தேவைப்பட்டால் வெளியே எங்க தேவையா அங்க குறுக்கிடுறோம், அரசு விளக்கம் கொடுக்குது, ஏற்றுக்கொள்கிறோம். தவறு இருந்தா நாங்களே களத்துக்கு வருவோன்றது தானே கூட்டணி. ஹத்ராஸோட அவர் சொல்றாரு, ஹத்ராஸுக்கு போனா அது எவ்வளவு பெரிய கொடும் செயல், அது ஒரு பாலியல் தாக்குதல். சரி, இது விரும்பாத பெண்ணிடம் ஒரு பாலியல் பலவந்த தாக்குதலையும் அதற்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நிக்கிறதையும் கலாச்சாரத்தையும் ஒண்ணா நீங்க எப்படி நீங்க எடுத்து பார்க்கலாம்? அது ரெண்டுமே நீங்க கூட்டணி கட்சி. நீங்க ராகுல் காந்தி வரணும்னா வர சொல்லுங்க, அது வேற. இல்ல, நீங்க எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்கிறதா என்னோட கேள்வி. சரி, அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சத்யன், ஒரு கல்ல விட்டு பாக்குறீங்களா கூட்டணிக்குள்ள ஏதாவது சலசலப்பு ஏற்படும்? ஒரு நீண்ட விளக்க உரை தேவைப்படுது. நம்ம ரேகுரி ஷாம் அவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, விஏஓவை சஸ்பெண்ட் பண்ணா முடிஞ்சது, அந்த அளவுக்காச்சும் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு இல்லையா? பத்திரிகைகள் நோக்குறாங்கல்ல, மறைகூர் குபேந்திரன் சார் கூட யார் என்ன பேசணும் உத்து நோக்குறாங்கல்ல. 2022-23 ஆயத்தீர்வுத்துறையோட குறிப்பு சட்டமன்றத்தில் பேசினது என்போர்ஸ்மெண்ட் விங்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான யூனிட் எத்தனை யூனிட் உருவாக்கி இருக்கோன்னு சொன்னார் தெரியுமா சார்? 96 யூனிட்.
என்போர்ஸ்மெண்ட் யூனிட் எவ்வளவு யூனிட் தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு உருவாக்கப்பட்டிருப்பது 96 யூனிட் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி துப்பு கொடுக்கும் காவல்துறைக்கு 15 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிச்சிருக்காங்க சார். இது வரைக்கும் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் கூட அதை வாங்கல 15 லட்சம் ரூபாயை. ஆனா இதே கள்ளக்குறிச்சியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர்ல 200-300 பேருக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே பாக்கெட் சாராயம் கிடைக்குது அப்படின்னா காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா அதுக்கும் மேல மரியாதைக்குரிய லெனின் அவருடைய கட்சியில் அவர்கள் காவல்துறையினுடைய தலையீடு இல்லாம நடந்திருக்கு. நான் பேசுறேன் சார் ஒரு நிமிஷம். சிஎம்க்கும் தெரியல டிஜிபிக்கும் தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கும் மேல இதுக்கு முன்னாடி இருந்த டிஜிபி போதை 2.0 3.0 4.0 ஓஹோன்னார்ல அவர் ஆபீஸ் ஜன்னலை திறந்து ஆப்போசிட்ல இருக்கிற மெரினா பீச் அவருக்கு தெரியும்ல அதுல தான் சார் பவுச்சு வச்சாங்க கள்ளச்சாராயம் 2022 வருஷத்துல. சார் மலிவா கிடைக்குது. இந்த கள்ளச்சாராயத்தை அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு குடிசை தொழில் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இது தெரியல அப்படின்னு சொல்ல முடியுமா? நாம இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இது ஒரு கொலை திட்டமிட்ட கொலைங்கிறோம். எதனாலன்னா அரசினுடைய அஜாக்கிரதையினால. அது உங்க கூட்டணி கட்சியில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய தீர்வு எதை நோக்கி? அரசு நடவடிக்கை எடுக்குது என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். எடுக்கவில்லை என்றால் நாங்கள் போராடணும். அது கிடையாது. நம்பிக்கை முன்னாடி அரசோட வாக்குறுதி நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடுத்த பாயிண்ட், அருமையான பாயிண்ட். அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் வர வேண்டும்? முன்னாடி எடுத்த இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் அதற்கு முடிவு வந்திருக்கணுமா இல்லையா? 10 காவல் கைதி மரணங்களுக்கு என்ன சார் நடவடிக்கை இது வரைக்கும்? போன வருஷம் 22க்கு என்ன நடவடிக்கை? உங்க கட்சிக்காரங்களே 2148 பேர் கஞ்சா வச்சிருக்கிறாங்க. ஆனா கைது செய்யப்பட்டவர்கள் வெறும் 150 பேர் தானே சட்டமன்றத்தை கேட்டதுக்கு பதில் இல்லையே. அப்போ அரசினுடைய அரசினுடைய தொடர் தோல்விகள் மட்டுமல்ல, இவருடைய மெத்தன போக்கு, ஆட்சி அதிகாரம் பணம் எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மெத்தன போக்கு இருக்கிற காலத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, 60 கொலை நடந்திருக்கு. நியாயம் கிடைக்குமா வேண்டாமா? ஓகே. அப்போ இதையும் தாண்டி எதிர்கட்சி குரல் ஒடுக்கப்படுகிறது எல்லா இடத்துலயும். சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தா பேசக்கூடாது. இன்னைக்கு சட்டமன்றத்துல பேச மரபு மீறல் கட்சிகளினுடைய செயல்பாட்டை சட்டமன்றத்தில் பேசி முடிச்சு அடுத்து அதான் பேசுவாங்க. சட்டமன்றத்தில் மரபு மீறல் எதுவும் இல்ல. இவங்கள மாதிரி சட்டமன்றத்துல புரட்சி தலைவி அம்மா அவை தலைவரோட சீட்ல உட்காரல. நாங்க சட்டமன்றத்தில் விதிமீறல் பண்ணல, பேசுறதுக்கு அனுமதி கேட்கிறோம், பேச மறுக்கப்படுகிறோம். ஒரு பெரிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி சம்பவம், அதை ஒட்டிய விமர்சனம், தேர்தல் கணக்கெல்லாம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு பிரஷர் தள்ளுதா அவங்கள உள்ளுக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு பொதுவா பிரஷரே கிடையாதுங்க. என்ன காரணம்னா மேஜர் பார்ட்னர் எந்த வழியில போறாரோ அந்த வழியில அவங்க போறாங்க. அதிமுகவுக்கான வலிமை இருக்கு, வெற்றி பெற முடியும் அதிமுகவோட சேர்ந்தால் என்றால் கூட்டணிகள் இடம் பெறும். வழக்கமா நம்ம பாக்குறது இல்ல. அவர் பேசிட்டு சார் மரியாதைக்குரிய சாம் சார் உங்கள்ட்ட இருந்து இது அவர் பேசி இல்ல கூட்டணி அமைக்கப்பெற்றது எதனால அப்படின்னா வாக்கு வங்கி அரசியல் சொன்னாங்கல்ல. கூட்டணியை தலைமை தாங்கிய திமுக தேர்தல் நேர பரப்புரையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு மது இருக்காது, இன்னொரு அம்மா தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற தமிழ்நாடு சொல்லி பரப்புரையில் அதுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்குல்ல. கேள்வி கேட்கணும்ல, தேர்தல் நேரத்துல வச்சுல இப்ப ஏன் மாத்தல, ஏன் அதை பண்ண முடியலன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அதனாலதான் இந்த இழப்பு இரட்டை நிலைப்பாடு அவங்களும் கூட்டணி கட்சியில் வாக்குறுதி தானே அது. அப்ப கூட்டணி கட்சியில்